ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 200+ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை க்ரூம் பண்ணி வெளியில் அமைச்சிருக்கோம். 500க்கும் மேற்பட்டவங்கலாம் இதில் வந்து கன்சல்டிங் எங்கள்கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நாங்கள் கிராஜுவேட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வர ஒரு ஆண்டர்ப்ரனரை கிராஜுவேட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பெட்டராக ரைஸ் பண்ண முடியும். நான் இது ஒரு 1 such கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, நான் அனிமால்னு ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி சொல்வேன். ஸோ அவங்க வந்து ஒரு நம்ம மாட்டு சந்தை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு சந்தை தான் பண்ணுறாங்க. அதை ரொம்ப ஸ்கேலபிளாக பண்ணுறாங்க. அது வந்து வெர்னாக்குலரில் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு மாடு விற்கிறவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு ஆடு விற்கிறவங்களுக்கோ அவங்க வந்து அதை அக்ரிகேட் பண்ணணுன்னா அதை வந்து அவங்களோட லாங்குவேஜில் பண்ணுறாங்க. ஹிந்தி. ஆமாம், ஹிந்தியில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஐடியல் எந்த மாடல் வந்து ஸ்கேலபிளான இருக்க மாடல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரியணும். ட்ரெடிஷ்னலாக நம்ம பேங்க் லோனுக்கு போவோம். ஓகே. இங்கே ஃபண்டிங்னு சொல்லி பேசுகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? இப்போ ஒரு 8 years ஜேர்னி, இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ நானே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. யூஎஸில் இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 years-ஆக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. இந்தியாவில் இப்போ தான் ஒரு டெக்கேடாக அது உள்ளே வர டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். நம்ம ஊரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் அவங்க நம்ம கேட்காமே வந்து கொடுப்பாங்க. இப்போது அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இதெல்லாம் நடக்கும். சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா ஹை ரிஸ்க்குன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த யங்ஸ்டர்ஸு இந்த ஃபெயிலியர்ஸை எப்படி எதிர்கொள்ளணுங்க? கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய விவசாய முறைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அக்ரி செக்டார் மற்றும் ரெனியூபிள் எனர்ஜி செக்டாரில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை ஸ்டார்ட் அப்பாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சேலம் ஸ்டார்ட் இன்சைட்ஸோடைய ஃபவுண்டர் திரு பிரேமானந்த் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரேம், வணக்கம். வணக்கம் சாம். உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய நிறுவனம் ஸ்டார்ட் இன்சைட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மைசெல்ஃப் பிரேமுங்க, ஃபவுண்டர் அண்ட் CEO ஸ்டார்ட் இன்சைட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ எங்களை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, வி ஹெல்ப் ஃபவுண்டர்ஸ் டு ரைஸ் கேபிட்டல் ஃபாஸ்டருங்க. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வி ப்ரிடாமினன்ட்லி ஹெல்ப் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுங்க. ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு புத்தொழில் ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்து அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு எண்ட் டு எண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி டாக்குமெண்ட் சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிச் டெக் பண்ணுறதாகட்டும், ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறதாகட்டும், கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறதுன்னு தெரியலன்றதாகட்டும், இது எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணுறோம். அண்ட் இதை முடிச்சுட்டு அவங்கள வெளில போய் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணுறதுக்கு க்ரூமிங் செஷன்ஸ் தேவைப்படும், அதையும் நாங்கள் கைட் பண்ணுறோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எண்ட் டு எண்ட் ஃபண்ட் ரைசிங்னு சொல்கிறோம், ஆல்சோ ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷனும் சொல்கிறோம். இது எல்லாமே நாங்கள் குமுலேட்டிவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இட்டுங்க. ஓகே. உங்களுடைய ஸ்டார்ட் இன்சைட்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்க? ஸோ ஸ்டார்ட் இன்சைட்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து ஒரு நிறைய பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனை எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி at age of 22 நான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முதல்ல வந்து எஸ்ஹெச் என்னன்னு தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் ரெடினா என்னன்னு முதல்ல எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் ஈக்விட்டின்னு என்னன்னு தெரியாது, ஈக்விட்டியில் நான் என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு தெரியாது, காமன் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜார்கன்ஸ் இருக்குங்க. இதெல்லாமே பேசிக்காக நம்ம இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரெடின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜ் போய் நம்ம கற்றுக்குறோமோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணோன்னா ஒரு சில எஜுகேஷன்ஸு கற்றுக்கணுங்க. அது கற்றுக்காமல் ரைஸ் பண்ணுறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப வந்து அட் யங் ஏஜில் ரைஸ் பண்ணுறப்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சில பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஒரு பெட்டரான ப்ளே புக் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்னோட பியர் ஃபவுண்டர்ஸு ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்பெல்லாம் நாங்கள் வந்து ஜஸ்ட் கிவ் அ ப்ரொபோனோ கன்சல்ட்டிங், நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக கைட் பண்ணுவேன், அவங்களோட பிச் டெக்கை கைட் பண்ணுவேன். அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர்கிட்ட ஒரு டேர்ம் ஷீட் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெட்டராக பண்ணலாம், அவங்களுக்கு இது வின் சுச்சுவேஷனாக நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு எண்ட் டு எண்டாக ஒரு சர்வீஸாக கொடுத்தா என்ன அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஸோ லாக்டவுனில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாக்டவுனில் நமக்கு பெருசாக எதுவும் வேலையும் கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் க்ரோத் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே ஒரு வழி, நம்மளோட பிஸ்னஸஸோ சர்வீசஸையோ எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு போக தான் முடியும், வேறு எதுவுமே நமக்கு வழியே இல்லை. அப்படி ஒன் ஃபைன் டேயில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐ யூஸ் டு கண்டக்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் கிளப் ஹவுஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு.
அந்த கிளப் ஹவுஸில் என்னோட ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி நான் என்னோட இயர்லி ஜேர்னி ஆஃப் என்னோட வெஞ்சர் எப்படி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரைஸ் எப்படி பண்ணேன், அதில் நான் என்ன ஸ்ட்ரகிள்லாம் பண்ணேன், அடுத்தடுத்து நான் சப்சிக்வெண்ட் கம்பெனி வந்து நான் எப்படி ரன் பண்ணேன், அதிலிருந்து ப்ளே புக்லாம் இல்லை, அதில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ கற்றுக்க ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை கற்றுக்கிட்டு மட்டும் வச்சுக்காமல் யூஸ் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ். ஸோ ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது அங்கே முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு ஒரு இன்வெஸ்டர்கிட்ட அவங்களோட ஐடியாவை பர்ஃபெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண தெரியல. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அண்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும், பட் ஆனால் ஆர்டிகுலேட் பண்ண தெரியாததில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது வந்து செல்லர் சைடில் ஸ்டார்ட் அப் வந்து நான் செல் சைடாக பார்க்குறேன். பை சைட்லேருந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல்ஸ் அண்ட் செகண்ட் டைம் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் ஈக்விட்டி வந்து பெட்டரான ஈக்விட்டி வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிடுவாங்க. இதனால் வந்து நிறைய சப்சிக்வெண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது அடுத்த ஸ்டார்ட் அப்ஸால். ஸோ அது அவங்களுக்குமே அந்த ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல்ஸ்க்குமே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுமேனு யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் அப்படி கைட் பண்ணி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கிராண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைமே எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் டு புட் த கம்பெனி அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ ஐ ஜென்ரலி யூஸ் பர்சனல் பிராண்டிங் பாருங்களேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்னோட எல்லா அக்ராஸ் சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பிரேம் இன்சைட்ஸ். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் த்ரோயிங் மை இன்சைட்ஸ் to everyone. So I just use hashtag Prem Insights. So அந்த Prem Insights என்ற hashtag that eventually turned into a கம்பெனியாக மாறினுச்சுங்க. அந்த கம்பெனி இப்போ டர்ன் into a ஸ்டார்ட் இன்சைட்ஸாக மாறி இருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு எண்ட் டு எண்ட் ஃபண்ட் ரைசிங் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா தெர் ஆர் லாட் ஆஃப் செக்லிஸ்ட் டு பி டன்னுங்க. அதில் வந்து அவங்களுக்கு பிச் டேக் இருக்கணும், ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கணும், கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட என்டையர் பிஸ்னஸ் பிளான் இருக்கணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா. இதெல்லாம் அவங்களால பண்ணவே முடியாதுன்னு சொல்லலை, இதுக்கெலாம் டைம் கன்சியூம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுங்க இதுக்கு. ஸோ இது இல்லாமல் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இட் டேக்ஸ் லைக் 12 to 18 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் டு பி புட் இன் டு தட் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி டாக்குமெண்ட்ஸுங்க. அண்ட் இது இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னாலே 18 months ஆயிடுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த மணியை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வயர் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் லைக் 18 months. இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எப்போ ரைஸ் பண்ணணும், எதுக்காக ரைஸ் பண்ணணும், எவ்வளோ ரைஸ் பண்ணணும், எவ்வளோ ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு கொடுக்கணுன்றதுல பெரிய பிரச்சனை இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களேன்றதுக்காக நிறைய ஈக்விட்டி வந்து இவங்க கொடுத்துருவாங்க, மணி கொடுக்குறாங்களேன்றதுக்காக நிறைய ஈக்விட்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அடுத்தடுத்த ரவுண்டில் சப்சிக்வெண்ட் ரவுண்டில் இவங்களால் ரைஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போட ஜேர்னி எப்படின்னா, லைக் அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த கம்பெனியை வந்து க்ரோத்தை வாங்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஸ்டேஜில். இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப் அந்த பர்டிகுலர் மைல் ஸ்டோனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் மைல் ஸ்டோன் முடிஞ்ச உடனே திரும்ப தே நீட் டு சீக் ஃபண்ட்ஸ். அந்த மைல் ஸ்டோன்ஸ் முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபண்டு வந்து ஃபியூவல் வந்து காலியாயிரும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அடுத்தடுத்த ரவுண்ட் ரைஸ் பண்ணுறப்போ நிறைய ஈக்விட்டி கம்மி அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தி குடன்ட் ஏபிள் டு ஸ்கேல் இட் அப், ரைட்? ஸோ அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் பெரிய ரவுண்டை வந்து அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேப் ஆக்சுவலி. ஸோ இந்த பெரிய கேப் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ ஈக்விட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ஃபவுண்டர்ஸால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவங்களுக்கு கொண்டு வர முடியலன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி பார்த்துறப்போ, அந்த கம்யூனிட்டிஸ் கூடலாம் ஒர்க் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷனை பற்றின அவேர்னஸ் இல்லை, எப்போ ரைஸ் பண்ணணும்னு தெரியல. சரி, எப்போ ரைஸ் பண்ணணும்னா ஓகே நான் ஐடியா இருக்கிற ரைஸ் பண்ணலாமா, எனக்கு ப்ராடக்ட் இருந்தால் ரைஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க மண்டையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஐடியா இருந்தாலே எனக்கு முதல்ல யாராவது காசு கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகே சரி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலான்றதா ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு எண்ட் டு எண்ட் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஒன்று பில்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ we are building a end-to-end fundraising platform for startups where they can reach out to us. We can handle their entire fundraising investment ready documents and as well as we groom the founders. ஸோ இது நீங்கள் வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களோட பிஸ்னஸ் பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து we groom them actually. ஸோ க்ரூம் பண்ணிவிட்டு we make them in as investor ready. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறது இல்லைன்னா ஓகே நீங்கள் வாங்க நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி தரோன்னு சொல்ல. ஸோ we don't want to be commission player. ஸோ
we wanted to be a facilitator. ஒரு இன்குபேஷன் ஒரு அக்ஸலரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ஸலரேட்டர் வந்து தே ஹெல்ப் them டு கிவ் அ பெட்டர் மார்க்கெட் ஆக்சஸ். இன்குபேஷன் சென்டர் ஐடியாலேருந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நாங்கள் வி ஆக்டிங் அஸ் அ மிட் ஜார்னியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆக்ட் லைக் அஸ் அ வெஞ்சர் பில்டர் சைட். ஸோ ஐடியேஷன்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபண்ட் ரைசிங் அதுக்கப்புறம் ஸ்கேலப் வரைக்கும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எங்களோட கம்பெனியோட விஷனே வந்து ஒரு 10,000 ஸ்டார்ட் அப்ஸை வெஞ்சர் ஸ்கேலபிளாக மாற்றணுங்க. இதுதான் எங்களோட விஷன். நீங்கள் வந்து பிச் டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொன்னீங்க. பிச் டெக்னா என்னங்க? ஸோ பிச் டெக் எக்ஸ்பர்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 விதமாக அதுக்கு பதில் சொல்லலாம். வளன்னு ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், இல்லைனா ரத்தின சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சரி, ரத்தின சுருக்கம்னா நான் ரொம்ப கன்சைஸ்டானது, எல்லாமே தமிழ் கல்ச்சரில் இருக்கிறதாங்க. ரொம்ப அப்படியே பெருசால புதுசாலாம் ஒன்றும் வரல. ரத்தின சுருக்கமாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பேசுறதுலேயே வந்து அவங்க பேசுகிற வார்த்தையில் 2-3 வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா மீனிங்கே இருக்காது. ஸோ ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கன்சைஸ்டாக பேசுவாங்க. த மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட பிஸ்னஸ் பிச்சும் இருக்கும். ஸோ ரொம்ப கன்சைஸ்டாக ரொம்ப வளன்னு சொன்னாமல், இப்போ எங்களோடது கேட்டிங்கன்னா, ஸோ வி ஹெல்ப் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் டு ரைஸ் கேபிட்டலுங்க. இதுதான் நாங்கள் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். அவங்களோட இன்எஃபிஷியன்ட் ஸ்டேட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸால் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆகுது. ஸோ எங்ககிட்ட வரப்போ அது வந்து 2x 10xஆக மாறுது, ரைட்டுங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டார்ட் அப். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன மாடலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய எந்த கஸ்டமருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட பெரிய மார்க்கெட் சைஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட டீம் பெடிகிரி என்ன, டீமோட எக்ஸ்பர்டைஸ் என்ன, ஒருத்தரோட எக்ஸ்பர்டைஸ் என்னென்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரது தான் பிச் டெக். ஸோ நம்ம ஏன் பிச் டெக்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் நம்ம டெக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தங்கிட்ட நம்ம பிச் பண்ணுறதுனால we can call it as a pitch deck. ஸோ ஒருத்தங்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங்கோ, அவங்கக்கிட்ட இல்லை ஒரு பணமோ, இல்லை வந்து அவங்கக்கிட்ட ஒரு மென்டர்ஷிப்போ வாங்குறது தான் அதோட வேலை. ஸோ பிச் டெக்ன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ். அந்த குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸோட வேலை என்ன அப்படின்னா, அடுத்த மீட்டிங் வாங்குறதோ, அடுத்த ப்ரப்போசல் அவங்கக்கிட்ட இருந்து மென்டர்ஷிப் வாங்குறதோ, இல்லை மணியாக இருக்கிறதோ, அது அடுத்த விஷயம். ஸோ the aim of the pitch deck to get that next meeting, not to get that investment, right? ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஸோ பிச் டெக்னா பை ஆன்சரிங் யுவர் கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரத்தின சுருக்கமான உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் எழுதுறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு பிச் டெக்குங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காரு, இவங்க 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? ஓகே, இது ரொம்ப நல்ல கொஷினுங்க. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதில் தப்பு கரெக்டுன்னு எதுவுமே கிடையாதுங்க. யாருக்கு என்ன வருதோ அதை பண்ணலாம். பட் பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாருன்னா, பிரதானமாக மணியை ஃபோக்கஸ் பண்ணுவார். அது தப்பே கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடு, ஒரு பொருளை வாங்கி விற்கிறதா இருக்கட்டும். இப்போ லெட்ஸே ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டில் எடுத்து வாங்கி விற்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டீ ஷாப் வைக்கலாம். அந்த டீ ஷாப்பில் நீங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் எக்யூஸ் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து வடை விற்கலாம், போண்டா விற்கலாம், டீ விற்கலாம், பிஸ்கட்ஸ் விற்கலாம், நீங்கள் என்ன வேணால் விற்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் அதை வாங்கி ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே வர பீப்புளுக்கு நீங்கள் இருக்கிற திங்ஸை நீங்கள் சர்வீஸாக கொடுக்குறீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல், தொன்று தொட்டமாக இது இந்த காலங்காலமாக இது இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கலாம். எங்கேயாவது நீங்கள் மல்டிபிள் பிளேசஸ்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த சாரீஸை விற்கலாம், ட்ரெஸ்ஸஸை விற்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன மீனிங்னா, இதெல்லாம் ட்ரேடிங்கில் வரும். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் வரும். ஸோ நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் எந்த தொழில் லாப நோக்கத்தில் அது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவார். எல்லாருமே ஸ்டார்ட் அப்லேயும் லாப நோக்கம் இருக்கணும், பிஸ்னஸ்லேயும் லாப நோக்கம். முதல்ல இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் இஸ் மென்ட் டு மேக் மணி, நாட் டு மேக் மீனிங். இங்கே ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே முதல்ல வந்து அவருக்கு பணம் பண்ணுன்ற ஐடியா கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு கஸ்டமரோட பிரச்சனை என்னன்றத சால்வ் பண்ணுறதுல அவர் குறியாக இருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஓலா எடுத்துக்கலாமே. ஸோ ஓலா வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா. முன்னாடி நம்ம காலங்காலமாக நமக்கு வந்து கேப் சர்வீசஸ் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த கேப் சர்வீஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து ரொம்ப அதீத வளர்ச்சிக்கு கொண்டு வரலான்னு யோசிச்சது ஓலா, ஊபர் ஃபவுண்டர்ஸ் தான் யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க, இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, போய் நிற்கணும், ஆட்டோ ஸ்டாண்டில் வைக்கணும், இல்லைன்னா அது கேபில் போய் நீங்கள் வெயிட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணணும், கேட்கணும். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்கன்னா, அவங்களோட அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிறக்காக கேட்பீங்க. அந்த அவைலபிலிட்டி தெரிஞ்சாதான் அவங்க உங்ககிட்ட வந்து உங்களை பிக்கப் பண்ணி போவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு அவங்க கூட ரொம்ப நேரம் வழக்காட வேண்டியிருக்கும். ஏன்னா ப்ரைஸ் நீங்கள் போய் வழக்காட வேண்டியிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை
இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை? யூசருக்கு பிரச்சனை. அப்புறம் ஒருத்தர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஓகே இல்லை. ஏன் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா அது சேஃப்டி கிடையாது. ஸோ இப்போ ட்ரஸ்டட் சோர்ஸ் தேவைப்படுது. அப்போ சோர்ஸு ஐ மீன் இங்கே வந்து ஃபேரு, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவைலபிலிட்டி. 3 பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது தான் ஓலா ஊபரோட அப்ளிகேஷனோட மெயின் இது. அப்போ ஒரு டெக்னாலஜி இருந்தால் அது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தேடி போவார். இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணால் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸாக வருமா, ஒரு பெரிய லெவல், இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு ப்ளே புக் இருக்குது. இப்போ டீ கடை வைக்கிறதுக்கு ஒரு ப்ளே புக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டான ஐடியாவுக்கு வந்து ப்ளே புக்கே இருக்காதுங்க. இதுக்கு எல்லாமே கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ரொம்ப சிம்பிளாக இன்னும் லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஸோ ஆனியனை பீல் பண்ண ஒரு லேயர்லையும் வந்து ஒரு ரிஸ்க் நீங்கள் மிட்டிகேட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் அப். ஸோ ஒரு லேயரும் நீங்கள் வந்து மிட்டிகேட் பண்ண அடுத்தடுத்த பிளேயரில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு பேசிக் எஸ்ஓபிஸே கிடையாது. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை யார் முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆண்டர்ப்ரனர். அண்ட் எவென்ச்சுவலி தே வாண்ட் டு லுக் ஃபார் அ ஸ்கேலபிள் பிஸ்னஸ் மாடல். அந்த ஸ்கேலபிள், இப்போ பால் கிராம் வந்து ஒய் காம்பினேட்டரோட சீனியர் மெம்பர். ஸோ அவர் வந்து அதுதான் சொல்கிறார். ஸோ ஒரு கம்பெனியை வந்து எந்த ஆண்டர்ப்ரனர் வந்து அந்த பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணுறாரு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறப்ப எந்த மாடல் வந்து ஸ்கேலபிளாவோ ரிப்பீட்டபிளாவோ வருதுன்றதை அதை கண்டுபிடிச்சி நல்ல நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறாரோ அவர் தான் ஆண்டர்ப்ரனர். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன் ஹூ சம்திங் டு வாண்ட் டு மேக் மணி. ஸோ ஹியர் to make meaning and also to make repeatable, recurring and scalable business model. ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் உடனே டக்குன்னு கிடச்சிடாது. இப்போ நான் டீ கடை வைக்கணும்னா டீ கடைக்கு தான் பிஸ்னஸ் மாடல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்னா அது ஒரு மாடலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரொம்ப அது எது ஸ்கேலபிளாக இருக்குன்றதுக்கு அதுக்கு நான் இன்னும் இன்வெஸ்ட்டை போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி பணத்தை வாங்கி நான் க்ரோத்தை டெவலப் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதாங்க. இப்போ உங்கள் சர்வீஸ் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் தேவைப்படுங்க? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியா வந்து இது ஏன் நான் சொல்கிறேன் ஐடியாவில் இருக்கிறப்பே வந்தால் ஏன் பெட்டர்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸில் இப்போ எங்ககிட்ட நிறைய போர்ட்ஃபோலியோ ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ எங்ககிட்ட ஒரு ரீச் அவுட் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ, பட் ஆனால் எங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய மணி அதில் ஃபியூவல் பண்ணிட்டாரு. பட் எப்படி பண்ணிட்டாருன்னா அவங்களோட ஓன் லயபிலிட்டிஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட நிலம், காரு, அவங்களோட வைஃப் ஜுவல்ஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த ஐடியா ஸ்கேல் ஆகுமான்னு தெரியாமல் ஒரு விசி அதுக்கு பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த ஐடியா வந்து வெஞ்சர் ஸ்கேலபிளா இல்லையான்றது தெரிஞ்சுக்காம போய் அவர் இருக்கிற எல்லா பணத்தையும் அதில் இறக்கிட்டார். என்டையர் சேவிங்ஸே அதில் இறக்கிட்டார். ஸோ அப்போ முதல்ல வந்து ஒரு ஐடியா வந்து வெஞ்சர் ஸ்கேலபிளாக இருக்குது. இவர் என்ன நினச்சிக்கிட்டு அதை பணத்தை போட்டாருன்னா, ஓகே நான் ஒரு ஏஞ்சல் கிட்ட அதை காசை வாங்கிடலாம், எப்படியாவது நம்ம வந்து இந்த டைமில் இல்லைனாலும் இன்னொன்று 10 வருஷத்தில் அந்த கம்பெனி நல்லா டெவலப் பண்ணி ஓகே நம்ம ஒரு பெரிய எக்ஸிட் கொடுத்துடலான்ற அவராக மனக்கணக்கு போட்டுட்டார். ஸோ முதல்ல வந்து இந்த ஐடியாவே தப்புங்க. முதல்ல வந்து இந்த நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட வாங்கி நான் இது சரி பண்ணிடுவேன்றதுலாம் அந்த தப்பான மைண்ட் செட்டுங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐடியா வந்து வெஞ்சர் ஸ்கேலபிளாக இல்லைன்னு தெரியணும். அது என்னப்பா வெஞ்சர் ஸ்கேலபிள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மால் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் ஒரு மால் கட்டி அந்த மாலை வந்து ஒரு வாடகை விடுறேன். இப்போ நான் வந்து அந்த வாடகை ஒரு 5 வருஷத்தில் ஒரு 100 கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாலை கட்டுறது ஒரு 10 கோடி ரூபா செலவாகும். ஸோ இப்போ நான் இதே மாலை நான் இன்னொரு இடத்துல கட்டணும்னா இன்னொரு 10 கோடியோ 15 கோடியோ செலவாகும். இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணி லேண்ட் ரேட்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து இன்னொரு 10 கோடியோ 15 கோடியோ மாறலாம். அப்போது இதே மாலை நான் ஸ்கேல் பண்ணால் இன்னொரு 10 கோடி கேபிட்டல் தேவைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அது தேவை. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ் எல்லாமே மோஸ்ட் நம்பர் ஆஃப் எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்லலை. ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் விசிஸ் என்னென்னா இந்த மாதிரி ஹெவி கேபிட்டல் இருக்கிற பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் நாட் அட் ஆல் வெஞ்சர் ஸ்கேலபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் நிலம் வாங்கி போடுவேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவேன், நான் வந்து ஒரு பெரிய டீ கடை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக் ட்ரிவனான ஐடியாஸ், நாவல்ட்டி ஐடியாஸில் தான் பெட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து இதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து எது வந்து வெஞ்சர் ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஐடியேஷன் ஸ்டேஜில் வந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ப்ரீ சீரீஸ் வரைக்கும் கைட் பண்ணுறோம். ஐடியா வச்சுருக்கவங்களுக்கும் நாங்கள் கைட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடியாலாம் என்கிட்ட இருக்குது, நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன், நான் ஒரு சில ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு டெக்கு வேணும், எனக்கு உங்களோட என்டையர் செக்லிஸ்ட் வந்து எனக்கு சொல்லுங்கள், உங்களோட மென்டரிங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ வீல் ப்ராப்ளி ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்பிங் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தட் வெஞ்சர் பில்டிங் ஜார்னிங்க. ஸோ அவங்க ஐடியாலேருந்து ஆரம்பித்தா அவங்க ஐடியா வேலிடேஷன், அவங்களோட மாடலில் வந்து லீன் கேன்வாஸ் மாடலில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் வெஞ்சர் ஸ்கேலபிளாக இருந்துச்சுன்னா வி சஜஸ்டட் டு பில்ட் எம்விபிங்க. ஸோ அந்த எம்விபி பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட ஒரு 100 கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி இதை ஆன்போர்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், உங்களால் விற்க முடியுதான்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பில் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அதெல்லாம் விற்க முடியல. அது கஸ்டமருக்கு மார்க்கெட்டுக்கு இருக்க டிமாண்ட் நீங்களாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதான்னு தெரில. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முதல்ல அதெல்லாம் போய் ஒரு 100 கஸ்டமர்கிட்ட பேசி விற்றுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள க்ரூம் பண்ணி அங்கேருந்து கிராஜுவேட் பண்ணி வெளியில் அனுப்புவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 200+ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை க்ரூம் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். 500க்கும் மேற்பட்டவங்கலாம் இதில் வந்து கன்சல்டிங் எங்கள்கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நாங்கள் கிராஜுவேட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வர ஒரு ஆண்டர்ப்ரனரை கிராஜுவேட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பெட்டராக ரைஸ் பண்ண முடியும். ஸோ மேஜர் இன்டென்ஷனாக நாங்கள் உங்கள் மூலமாக எனக்கு சொல்லிக்கிறேன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஸோ நாங்கள் அங்கே வந்து ஒரு இங்கே வந்துட்டா போய் பிரேம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருவாரா, அப்படி இல்லைங்க. ஸோ இங்கே வந்துட்டா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்டார்ட் அப் ஸ்கூலுங்க, வேர் யூ கேன் லேர்ன் தட் எண்ட் டு எண்ட் ஃபண்ட் ரைசிங் அண்ட் ஆல்சோ வெஞ்சர் பில்டிங் எக்ஸசைஸ் எப்படின்னு இருக்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் போய் உங்களோட ஐடியாவுக்கு நீங்கள் இன்வெஸ்டரை இப்போ பிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அந்த ப்ரீ சீட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜாக வேணா இருக்கும், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இன்பவுண்ட் சர்க்கிள் இருக்கணும். அந்த சர்க்கிளை பெருக்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ பை ஆன்சரிங் யுவர் சிம்பிள் கொஸ்டின், ஸோ ஐடியேஷன் ஸ்டேஜில் வரது பெட்டர், பட் அக்ராஸ் எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம கைட் பண்ணுறோம். அண்ட் அன்டில் அண்ட் ப்ரீ சீரீஸ் வரைக்கும் நம்ம கைட் பண்ணுறோம். இன்னொரு கேள்வி என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம பேங்க் லோனுக்கு போவோம், ஓகே, இங்கே ஃபண்டிங்னு சொல்லி பேசுகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? நல்ல கேள்விங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க. முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல போய் பணம் கேட்குறது வந்து அப்பா அம்மாட்ட கேட்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இது இல்லைனா கடன் வாங்குவோம். புதுசாக கல்யாணம் இருந்தால் மாமனார் மாமியார்ட்ட போய் கேட்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்காக அந்த ஃபண்டை வந்து சோர்ஸ் பண்ணுற சோர்சஸ் இருக்குங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக பேங்க் இருக்குது, இல்லைனா வட்டிக்கு வாங்கணும். இதுதான் சோர்ஸ். இது எதுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு பண்ணுவோம்? இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம இதை பண்ணுறோம். இப்போ தெரிஞ்சு பண்ணுறதுக்கே நமக்கு வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். ஸோ முதல்ல வந்து பிஸ்னஸே நம்ம சரியாக நிறைய பேர் நம்ம பண்ணுறதில்ல, சரிங்களா? ஏன்னா அதில் தெரிஞ்சு பண்ணுறதுலேயே நம்ம பிஸ்னஸில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஸ்னஸை விட ஸ்டார்ட் அப்ஸில் ரொம்ப 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 ரிஸ்க் அதிகம். ஏன் ரிஸ்க் அதிகம் அப்படின்னா, எவ்ரி ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. முதல்ல உங்களுக்கு கரெக்டான கஸ்டமர்ஸே கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தோணியிருக்கும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு ஃபவுண்டரோட இன்சைட்ஸ்லேருந்து ஓகே இது நம்ம கஸ்டமர் தேவைப்படும் பில் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அது மார்க்கெட்டுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அந்த உண்மையாலுமே அதுக்காக தான் நிறைய கஸ்டமர்ஸ் கூட பேசுங்கன்னு சொல்கிறது. ஸோ அப்போது இப்போ இந்த பேசிக்காக இந்த நீங்கள் ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலே, ஸோ இந்த கஸ்டமர் ஜேர்னி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த ப்ராடக்ட் வேணுமே வேணாமனு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இங்கே ஓரளவுக்கு ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ பேக் டு யுவர் கொஷின், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் இருக்குது, அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ பிஸ்னஸ்க்கே இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, உங்ககிட்ட கொலாட்ரல் இருக்கா? முதல்ல போனால் கொலாட்ரல் தான். ஒரு பேங்க் மேனேஜருக்கு நீங்கள் கொலாட்ரல் தான் கொடுக்கணும். ஐடியா பெருசு. ஆமாம், ஐடியாலாம் அங்கே முக்கியமே இல்லைங்க. ஸோ முதல்ல உங்ககிட்ட சொத்து பத்து இருக்கா, கொலாட்ரல் இருக்கான்னு தான் கேட்பாரு. ஏன்னா சம்திங் கோசுறாங்கன்னா அதை வச்சு நம்ம அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க. ஸோ பட் இங்கே ஏன் வந்து பேங்க்ஸ் பிஸ்னஸுக்கு லோன் கொடுக்குறாங்க? அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி பேங்க்ஸ்க்கு லோன் பிஸ்னஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. பட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஏன் கொடுக்க முடியலன்னா, இதெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருங்க. இப்போ நான் போய் ஒரு இடத்துல நிலம் வாங்கி போடுறேன் அப்படின்னா எந்த பேங்காவது லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இப்போ நம்ம கோல்டு வாங்குறது, இந்த நிலம் வாங்குறது, இதை விட ஒரு ரொம்ப ஹை ரிஸ்க் தாங்க வந்து ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஏன் இவ்வளோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம்னு நான் சொல்கிறேன். இதில் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸும் நல்லாவே இருக்குது. ஒரு ஜொமேட்டோவில் ஒரு லேடி வந்து ஒரு சீட் ரவுண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் போய் ஜொமேட்டோ ஐபிஓ போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 256 crores ஆஃப் மணி கிடச்சிது. அப்போ யோசிச்சு பாருங்க, 2000x மேலே ரிட்டர்ன்ஸு. அப்போது இங்கே என்ன சொல்ல வரோன்னா, இப்போ நீங்கள் கோல்டில் போட்டிங்கன்னா ஆவரேஜாக லைக் 12 to 14% ரிட்டர்ன்ஸு. அதுவே நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா 20 to 24% மேக்ஸ் கேஸ் ரிட்டர்ன்ஸு. அது இல்லைனா அஃப்கோர்ஸ் அந்த நிலம் விற்காமலும் இருக்கலாம், கோல்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. பட் இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா 10 ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2-3 தாங்க ஜெயிக்கும். இப்போ ஜொமேட்டோ மாதிரி ஸ்விக்கி மாதிரி 2-3 தான் ஜெயிக்கும், மற்றது எல்லாமே 0 ஆகிடுங்க. அப்போது சரி, இந்த 0 ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் யார் கொடுப்பாங்க அப்படின்றவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர், அதுக்கப்புறம் வெஞ்சர் கேபிட்டல். அதை பற்றி அவங்கள பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகங்க.
அதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஓரளவுக்கு பிஸ்னஸில் கம்மி. அதனால தான் பேங்க் வந்து கொடுக்க முடியல. பேங்க் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு யோசிச்சோன்னா அது பப்ளிக் மணி. ஸோ பப்ளிக் மணி எடுத்து நீங்கள் வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங்கில் போட முடியாது. அக்கார்டிங் டு செபி படி அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ செக்யூரிட்டிஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். ஸோ இதுதாங்க முக்கியமான ஆன்சர். ஸோ பப்ளிக் மணி கேன் பி புட் இன் டு த ரிஸ்க் ஃபினான்சிங். ஸோ அதுதான் ஆன்சருங்க. நீங்கள் ஏஞ்சல்ஸ் விசி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஏஞ்சலுக்கும் விசிக்கான டிஃப்ரென்ஸுங்க ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஏஞ்சல் வந்து ஒரு இண்டிவிஜுவலுங்க. ஒரு இண்டிவிஜுவல் அக்கார்டிங் டு செபி படி 2 to 3 crores ஆஃப் வெல்த் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரீசெண்ட் பட்ஜெட்டில் கூட அதுக்கான டேக்ஸ் எடுத்து. ஆமாம். ஸோ இப்போ முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இருக்காரு. அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு இப்போ நம்ம பேங்க்கில் போய் கேட்க முடியாது. இப்போ போய் எடுத்தோன்னா அப்பா அம்மாட்ட கேட்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. முதல்ல ஏஞ்சல்னால் நமக்கு என்னன்னு தெரிஞ்சணும். ஏஞ்சல்னா தேவதை, அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கேட்குறத வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, நமக்கு பண்ணி தருவாங்க. ஸோ சேம் வே வி கேன் அப்ளை டு த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், த பர்சனாலிட்டிஸ் who have some kind of extra income or we can call it as a disposable income. அந்த காசை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்களோட டே டு டே லைஃப் அதை வந்து அது அவங்களுக்கு வந்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த காசை தான் எடுத்து வந்து ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது செபி சொல்லுது. அப்படி பண்ணலைன்னா அந்த காசு வந்து ஜீரோவாக போகிறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா இங்கே தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பாசிபிலிட்டிஸ். ஸோ அதை நம்ம முதல்ல தெளிவாக அந்த ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சவங்க தான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க இந்த மாதிரி புதுவித ஐடியாவில், புத்தொழில் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த முதல்ல அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நான் பணம் மட்டும் கொடுத்து உதவி பண்ணாமல் பணத்தோடு சேர்ந்து என்னோடய நேரத்தையும் செலவு பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க. நீங்கள் உங்களோட பயங்கரமாக யூடியூபர் வந்து நான் பார்த்த யூடியூபர் வந்து MKBHD. ஸோ MKBHD வந்து உங்களை வந்து கண்ட்ரி ஃபார்ம்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மென்டர் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து உங்களோட ஐடியாவில் எனக்கு பிடிச்சிருக்க கண்ட்ரி ஃபார்ம்ஸ்லன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட், ஒரு சின்ன தொகை கொடுக்குறாரு. ஸோ இதுதாங்க ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்களோட பர்டிகுலர் டொமைனு ப்ளஸ் கொஞ்சம் மணிங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன் கொடுத்தா அவங்க டைம் போடுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் பண்ணணும்னு நினைக்கிறத ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பண்ண முடியுங்க. ஸோ இவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்டைஸ் ப்ளஸ் அவங்களோட கொஞ்சம் எக்ஸசிவ் ஆஃப் மணியை உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கம்பெனியை க்ரோ பண்ணுறவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர். இதையே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க. இப்போ ஒருக்கு அதுக்குன்னு தனித்தனி டீம் இருக்கும். இப்போ நீங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு அவங்க டீம் வச்சுருப்பாங்க, அதுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணுறதுக்குன்னா அது வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டிங்னா தனியாக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுறதுக்கு இது தனித்தனியாக அவங்களுக்கு டீம் இருக்குங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை மெருகேற்றுவாங்க. ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களை ப்ராப்பராக காசை கொடுத்து உங்களுக்கு வந்து க்ரோத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து விசிங்க. ஸோ இதுதான் 2 தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ புது விதமான புதுவித தொழில் முனைவு யாராவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சர்டன் ஃபீஸ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் கட்ட வேண்டியது இருந்ததுங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறப்பையும் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து ஒரு 1 crore வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் ரைஸ் பண்ணுறாரு. இவர் சம்பாட் இந்த நல்ல கம்பெனி பண்ணி அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு சம்பாட் அவருக்கு 10 crore வந்து அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்படி கொடுக்குறப்போ அந்த ரிமைனிங் இருக்கிற 9 crore இதெல்லாம் லாட் ஆஃப் டேக்ஸுங்க. அது முன்னாடி 20% இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ அதை 12.5% குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் செக் எழுதுறதுக்கான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு செக் எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயங்க ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். இப்போது நம்ம சேனல் வந்து அக்ரிடெக், ரெனியூபிள் இதை சார்ந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த செக்டாரில் புது ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி இருக்குங்க? ஸ்கோப் நல்லாவே இருக்குங்க. இது வந்து ஒரு சின்ன இன்சைட்ஸ் தாங்க. அடுத்து ஒரு 2030, 40, 50லாம் நிறைய பேர் சமைக்கவே மாட்டாங்க. வித் மேஜர்லி தி ரிலே ஆன் த ஹோட்டல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி தான். பட் ஆனால் மேஜர் டிமாண்ட் இருக்குங்க, சப்ளை இருக்காதுங்க. சப்ளை ஏன் இருக்காது அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த அர்பனைசேஷனை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். பட் இங்கே யாருமே வந்து அந்த இது நம்ம எஸ்பெஷலி வந்து பார்க்குறதே இல்லை. ஃப்யூச்சரில் ஃபார்மிங்க்கெலாம் நம்ம ஹையர் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ஸ் இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி
நான் இது ஒரு ஒன் சச் கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா நான் அனிமால்னு ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி சொல்வேன். ஸோ அவங்க வந்து ஒரு நம்ம மாட்டு சந்தை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு சந்தை தான் பண்ணுறாங்க. அதை ரொம்ப ஸ்கேலபிளாக பண்ணுறாங்க. அது வந்து வெர்னாக்குலரில் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு மாடு விற்கிறவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு ஆடு விற்கிறவங்களுக்கோ அவங்க வந்து அதை அக்ரிகேட் பண்ணணுன்னா அதை வந்து அவங்களோட லாங்குவேஜில் பண்ணுறாங்க. ஹிந்தி. ஆமாம், ஹிந்தியில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஐடியல் எந்த மாடல் வந்து ஸ்கேலபிளான இருக்க மாடல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரியணும். இப்போ எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு B2B பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் என்னென்னா இப்போ பெரிய பெரிய மீட் லேயர்ஸ்லாம் இருக்காங்க, லிசிஎஸ் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் அவர் சப்ளை பண்ணுறாரு. ஸோ ஆடு சப்ளை பண்ணுறாரு. ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆடை மட்டும் சப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் அது எதுன்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெனியூவபிள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர் இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த ஈவிக்கும் ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க அப்கமிங்கில். ஸோ இது எல்லாமே க்ரோயிங் செக்டர் தான். ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து ஒரு ஐடியா எப்படி வேலிடேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வந்து க்ரோயிங் ப்ராப்ளமானு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளோ பேர் மாட்டு வண்டி ஓட்டுவாங்க, ஃபியூச்சரில் ஓட்ட போகிறது இல்லை. ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ வளர்ந்து வர ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த வளர்ந்து வர ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷனை நீங்கள் கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் இந்த 2 செக்டருக்குமே ரொம்ப ஹியூஜ் ஸ்கோப் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் அனிமால் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்போ அனிமால் மாதிரியே அது ஒரு ஐடியாலஜியாக எடுத்துப்பாங்க. அப்போது ஒரு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ஒரு கம்பெனி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மாடு இருக்குது இல்லை ஒரு ஆடு இருக்குது, அதுக்கான மருத்துவம் மெடிசன்லேருந்து அதுக்கப்புறம் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே தராங்க அப்படின்னா அனிமால் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்கிறாங்க இதில். இப்போ அவங்களோட வந்து கம்பீட் பண்ண முடியுமா, இல்லை வந்து அனிமால் ஒரு மொனாப்பொலி ஆயிருங்களா? ஸோ முதல்ல வந்து இந்த நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து நீச் கிரியேட் பண்ண தெரியணுங்க, கேட்டகரி கிரியேட் பண்ண தெரியணும். அனிமல் நினச்சா அது எல்லாமே பண்ணலாம். அவங்க ஏன் பண்ணலைன்னா இந்த கேட்டகரி கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்தால் அந்த கேட்டகரி கிரியேட் பண்ண தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸசைஸ் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அந்த பிராண்ட் எப்படி பொசிஷன் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ மைண்டு வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு 1000 பிராண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கும். ஏன் அதை பண்ணுது அப்படின்னா நமக்கு அவ்வளோ பிராண்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது, அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம், இதில் நிறைய கேயாஸ் சுற்றி இருக்குது நமக்கு. அப்போ ஒரு பிராண்டை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எந்த டூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டூத் பேஸ்ட்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டூத் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது? கோல்கேட் தான் ஞாபகம் வருது. நான் இப்போ ஒரு கேட்டகரி நேம் சொல்கிறேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டூத் பேஸ்ட்டில் நீங்கள் கோல்கேட் சொல்லவே மாட்டீங்க. சென்சிட்டிவிட்டினா நீங்கள் என்ன சொல்வீங்க? சென்சோடைன். எஸ், ரொம்ப சிம்பிளுங்க. சென்சோடைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா ஒரு பீஸா லேடர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பீஸா லேடர்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கேட்டகரியிலையும் ஒரு லேடர் இருக்கும். அப்போ டூத் பேஸ்ட்ன்ற ஓவரால் கேட்டகரிக்குள்ளே உங்களோட லேடர் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோல்கேட்டுன்ற இதில் வந்து உங்களோட லேடரில் ஃபஸ்ட்டு இருக்குது. நான் வந்து இப்போ நான் எதிர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து சென்சிட்டிவிட்டின்னு ஒரு கேட்டகரி சொல்கிறேன். அந்த சென்சிட்டிவிட்டின்ற லேடரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன? சென்சோடன் தான். அப்போ உங்களோட மைண்ட் ஸ்பாட்டு ரொம்ப காஸ்ட்லி. அந்த மைண்ட் ஸ்பாட்டை பிடிக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்த சூப்பராக பண்ணணும். இப்போ என்ன பிரேமை ஞாபகம் வச்சுக்கணும்னா பிரேம் வந்து ஓகே இவர்கிட்ட போனால் பிச்டேக் வந்து எண்ட் டு எண்ட் பண்ணுவார், சூப்பராக பண்ணி கொடுத்துருவாருன்றது ஒரு நீச் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் எங்களுக்கு நிறைய சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க ஓகே இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் நான் இங்கேயே நான் எல்லாமே பண்ணுறேன்னா ஸோ ஒரு நீச் இருக்காதுங்க. முதல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அதை சொல்யூஷன் கொடுத்துட்டு, ஏன்னா இது ரொம்ப சுரேஷ் கல்பாத்தி சார் வந்து நல்ல அனாலஜி கொடுத்தாரு. ஸோ உங்ககிட்ட ஆஸ் அ ஸ்டார்ட் அப்போ ஒரு சில ஃபியூ பில்லட்ஸ் தான் உங்கள் கண்ணில் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சுடணும். அப்படி சுடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மிஸ் ஆகிட்டே இருக்கும். உங்ககிட்ட லக்ஸுரி இருக்காது, உங்ககிட்ட நிறைய புல்லட்ஸ் இருக்காது. ஸோ எவ்ரி புல்லட் யூ நீட் டு யூட்டிலைஸ் இன் அ கிரேட்டர் வே. ஸோ அப்போ அது நீச் தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அது எவென்ச்சுவலி தட் பிகம் ஏ கேட்டகரி கிரியேட்டர். அந்த கேட்டகரி கிரியேட்டர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் மக்கள் மத்தியில். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இது எண்ட் டு எண்டாக பண்ணுறது பிரச்சனையே இல்லை, பட் வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணணும். பட் இப்போ ஏர்லி ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும், பட் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு நிறைய மேன் பவர் தேவைப்படும். ரொம்ப பேசிக்கான லாஜிக், பட் நிறைய பேர் அதை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அதாவது பேசிக்காக நான் சாரி டு இன்டரப்ட், அதாவது நிறைய பேர் வந்து ஒரு காம்படிட்டர் பார்த்து அவங்க காம்படிட்டர்கிட்ட இல்லாத விஷயம் நீங்கள் என்ன பில்ட் பண்ண முடியும்னு யோசிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காம்படிட்டர் இல்லாத பில்ட் பண்ணால் தான் சம் மைட் பி நீங்கள் யூ கேன் க்ரோ இன் அ பெட்டர் வேங்க. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு அக்விசிஷன் கூட ஆஃபர் கூட வரலாம். ஸோ நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா அவங்கள மாதிரியே பண்ணனா ஜெயிச்சிருவோம். அவங்ககிட்ட இல்லாத நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணுங்க.
இதுதான் என்னோட சஜஷனுங்க. ஓகே, இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஜேர்னி, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, ஸோ நானே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. யூஎஸில் இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 இயர்ஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. இந்தியாவில் இப்போ தான் ஒரு ஒரு டெக்கேடாக அது உள்ளே வர டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். நம்ம ஊரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் அவங்க நம்ம கேட்காமே வந்து கொடுப்பாங்க. இப்போது அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இதெல்லாம் நடக்கும், சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா ஹை ரிஸ்க்னு சொல்லியிருக்கீங்க. இந்த யங்ஸ்டர்ஸு இந்த ஃபெயிலியர்ஸை எப்படி எதிர்கொள்ளணுங்க? ரொம்ப சிம்பிங்க. இது பேசிக்காக ஆரம்பிக்கிறது வந்து கல்ச்சர் ஃபிட்லேருந்து நமக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு சில கல்ச்சரல் ஃபிட் வந்து அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேம்பர் பண்ணியே நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அண்ட் அது நல்லதும் இருக்குது, நமக்கு ஒரு சின்ன கெட்டதும் இருக்குது. நமக்கு அப்புறம் ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா நம்ம ரிலே ஆகிட்டே இருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களும் உள்ளே வருவாங்க. அது கல்ச்சர் ஃபிட்டில் இருக்கிற பிரச்சனை. அது அங்கே யூஎஸில் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களா தான் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் அதே மாதிரி தான், தே கேன் வியர் இட்ஸ் லைக் பேட்ச். பட் இங்கே அது மாதிரி பண்ண முடியாது. ரெமெம்பர் திஸ் வேர்ட், இஃப் யூர் அன் ஆண்டர்ப்ரனர் யூர் கன்சிடர்ட் அஸ் எ ஜாப்லெஸ் ஹியர் இன் இந்தியா ஸ்டில். ஸோ அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து until and you make money and of course you have something அப்படின்னு சொல்லிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த கல்ச்சரல் ஃபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸோ ஏன்னா நீங்கள் ஜாப்லெஸ்ன்னு சொன்னபோது சொல்கிறேன், ஒரு யூனிகார்ன் கம்பெனியே நீ ஃபெயிலியர் ஆன விஷயம்லாம் நம்ம பார்க்குறோன்ற போது நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கின்றதான் கேள்வி. அப்படி இருக்கிறப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத கல்ச்சர் ஃபிட்லேருந்து இருந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கல்ச்சர் ஃபிட்டில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நம்மக்கிட்ட இருந்து சேஞ்ச் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை நம்ம வளர்க்குறப்போ ஸோ நிறைய அந்த ரெசிலியன்ஸை பில்ட் பண்ணிடணும். ஸோ அது ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஷின். ஸோ இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வெஸ்டர்னில் இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் எக்கோசிஸ்டமில் அந்த லக்ஸுரி இருக்குங்க. அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதை பண்ணி தான் நம்ம இன்னும் காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அங்கே அந்த லக்ஸுரி இருக்குது. மற்ற விஷயத்தை கொலாபரேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் கால் சம்திங் கால் பியர் லேர்னிங். அந்த பியர் லேர்னிங் அங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதனால தான் இங்கே வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஈவன் யூனிகார்ன்ஸே ஃபெயில் ஆகுது. ஸோ அங்கே வந்து அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அது வந்து அவ்வளோ எக்கோசிஸ்டம் இருக்குது, அவ்வளோ லேர்னிங்ஸ் இருக்குன்றனால அங்கே குறைச்சலாக நடக்குது, இங்கே அதிகமாக நடக்குது. நம்மளும் ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கோசிஸ்டமாக நம்ம டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்குன்றனால இது வந்து குறையும், ஃபியூச்சரில் குறையும். பட் ஆஃப்கோர்ஸ் ஒரு மெச்சூரிங் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆன வேவ் சிலிக்கான் வேலியில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் பிரேம், தேங்க்யூ ஃபார் யர் டைம். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எனக்காக டைம் ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஸ்டார்ட் அப். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ சாம். உங்களோட கண்ட்ரி ஃபார்ம்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நீச்சாக இருக்கிற கண்டென்ட் உங்களோட சேனலில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ வெரி கிரேட் நீட்ஸுங்க. தேங்க்யூ.